காலையில் எப்படியும் பொழுது ஓடிவிட மாலை வெறுமையாக இருந்தது மதுவிற்கு. எப்போதேனும் சந்துருவின் அறையில் அமர்ந்து கொண்டு இதை கொண்டு வா அதை கொண்டு வா சாப்பிட என்று தமையனை ஏவிக் கொண்டிருப்பார். அவனும் தங்கை கேட்கின்றாளே என்று செய்து கொடுப்பான். அவனை பொறுத்தவரை அவன் தங்கை செல்லம்தான். பல முறை வசுமதியை மதுவை திட்டியிருக்கிறாள். எதற்காக அண்ணனை இவ்வாறு வேலை வாங்குகிறாய் என்று. சந்துருவே சலித்துக் கொள்ளவில்லை. உங்களுக்கு என்னம்மா என்று நொந்து கொள்வாள் இளையவள். அவனும் அவளுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறோம் என்று சொல்ல, வசுமதியோ, இல்லையடா, இன்று உன்னிடம் வேலை வாங்குகிறாள், நாளை திருமணம் என்று ஆனபின் யாரை கேட்பாள்? அவள் கணவனையா என்று கேட்டபோது சற்றும் தயங்காமல் அவனிடமிருந்து பதில் வந்தது. கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஆளைத்தான் தான் தங்கைக்கு மனம் முடிப்போம் என்றான் அவன் உறுதியோடு. அன்றைய தினம் அவ்வாறு அமர்ந்தபடி ஏதோ ஆங்கில படம் பார்த்து கொண்டிருந்தாள் மது. அன்று படம் பார்த்து சிரித்ததில் சட்டென்று சிப்சியில் இருந்த காரம் தொண்டையில் ஏறிவிட புறையேறிவிட்டது அவளுக்கு. தன்னையும் மீறி தண்ணீர் என்று கத்திவிட கண் எதிரே நீட்டப்பட்ட கண்ணாடி தம்ளரை வாங்கியவள் முழுவதையும் குடித்துவிட்டு நீட்டினாள். அவளுடைய கண்களில் காரத்தின் மிகுதியால் கண்ணீர் சுரந்திருந்தது. அவள் நீட்டிய தம்ளரை வாங்கியவன், போதுமா, இன்னமும் குடிக்கிறாயா என்ற குரலில் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். ஏனெனில் அங்கு நின்றது நிரஞ்சன். அவன் எதற்காக இங்கு வந்தான்? இவனை யார் இங்கு விட்டது என்று நினைத்த போதே ஒரு கேள்வி இடித்தது. இவன் சந்துருவின் நண்பன், அத்துடன் அவள் இருப்பது சந்துருவின் அறை. இங்கு அவன் வந்ததில் எந்த தவறுமில்லைதான். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவனை சந்திக்க வேண்டுமா என்று நினைத்தவளுக்கு உதவுவது போல சந்துரு வந்து சேர்ந்தான். சாரி நிரஞ்சன், கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல் ரைட். வா நிரஞ்சன், அலுவல் அறைக்கு போவோம். இங்கு இந்த குட்டிச்சாத்தான் படம் பார்த்து கொண்டிருக்கட்டும் என்று சந்துரு சொன்னபோது மதுவிற்கு அவமானமாய் போனது. அவனிடம் போய் தன்னை குட்டிச்சாத்தான் என்று சொல்லிவிட்டானே என்று. அத்துடன் நிரஞ்சனின் கேலி பார்வை, உதட்டோர சிரிப்பு பற்றியெல்லாம் சந்துருவுக்கு தெரியுமா என்ன என்று எண்ணியவள் தன் எண்ணத்திலேயே திடுக்கிட்டார். இவனுக்கு என்ன தெரியும்? என்னவோ கூடவே இருந்தது போல சொல்கிறானே. நிரஞ்சன் பாய் சொல்லிவிட்டு சென்று விட்டால் படம் பார்க்கும் எண்ணமே மதுவிற்கு போய்விட்டது. அவன் தண்ணீர் எடுத்து கொடுத்தது நினைவிலேயே நின்றது. இப்படிப்பட்டவனைத்தானே தனக்கு திருமணம் செய்து வைப்பதாக சந்துரு சொன்னான் என்று எண்ணியவள் தன் மனம் போன போக்கை நினைத்து ஆச்சரியமடைந்தாள். அந்த சூழ்நிலையை மறக்க எண்ணி தோட்டத்திற்கு சென்றால் ராமையா மும்முரமாக ஏதோ செய்து கொண்டிருந்தார். அருகில் சென்று பார்த்தபோது அவர் சில புதிய செடிகளை நட்டு வைத்துக் கொண்டிருப்பது தெரிந்தது அவளுக்கு. பன்னீர் ரோஜா, ஊதா நிற சாமந்தி, அடுக்குமல்லி என்று 3 வகையான செடிகள் புதிய வரவாயிருந்தன. தான் வாங்கவில்லையே என்று யோசித்தவளாய், நீங்க வாங்கினீங்களா என்றாள் கேள்வியாய். இல்ல பாப்பா, நிரஞ்சன் தம்பி தான் வாங்கி வந்துச்சு. நீங்க ஆசைப்பட்டீங்களாமே. உண்மைதான். நன்றாக பேசும்போது சில சமயங்களில் அவள் வார்த்தைகளை விடுவதுண்டு. அவ்வாறு அவள் சொன்னதை மனதில் வைத்துக்கொண்டு வாங்கி வந்திருப்பான் போல. ஆனால் இதற்காகவா இங்கு வந்தான்? அல்லது உண்மையில் சந்துருவுடன் வேலை இருந்தால் இடையில் இதையும் சேர்த்து கொண்டானா? அவனை முழுமையாகவும் நல்லவனாக பார்க்க முடியவில்லை, முழுமையாக காரியக்காரனாகவும் பார்க்க முடியவில்லை அவளால். இரண்டுக்கும் நடுவில் சிக்கியிருந்தாள் மதுமிதா. இருப்பினும் செடிகளை ஆசையாய் வருடினாள். அதன் மென்மையான வாசம் அவளையும் குளிர்வித்தது. தனக்காக வாங்கி வந்த செடிகள் என்ற பெருமைப்பட்டு கொண்டாள் மதுமிதா. ஒரு நன்றியேனும் சொல்ல வேண்டும் என்று அவள் உள்ளே சென்றபோது நிரஞ்சன் எப்போதே சென்று விட்டிருந்தான். இருப்பினும் ஒரு முறை போன் செய்தாள் இளையவள். தேங்க்ஸ் நிரஞ்சன் என்றபோது, எதற்காக என்றான் அவனும். எதற்காக என்றால் என்ன அர்த்தம்? அவனுடைய செடிகளுக்காக தானே அவள் நன்றி சொல்ல நினைத்தாள். இருப்பினும் செடிக்காக நிரஞ்சன். ரொம்ப அழகா இருந்தது. ஓ, தட்ஸ் ஆல் ரைட் மது. எப்போவோ சொன்னேன் போல இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருந்ததா? வழியில நர்சரி பார்த்தேன் மது. உன் ஞாபகம் வந்துச்சு, வாங்கிட்டேன். சரி, சீக்கிரமே கிளம்பிட்டீங்க போல இருக்கு. சந்துருவோட கொஞ்சம் பேச வேண்டியது இருந்தது. முடிஞ்சதும் கிளம்பிட்டேன். நீ தோட்டத்துல இருந்ததால உன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம்னு கிளம்பிட்டேன். ஓ என்று இழுத்தவள், சரி நாளைக்கு பாப்போம் நிரஞ்சன், பாய் என்றபடி வைத்து விட்டாள். அவளுக்காக வந்ததாக சொல்லவில்லையே என்ற வருத்தம் அவளுக்கு. மறுநாள் எப்பொழுதும் போல வேலைகளை மும்முரமாகவே செய்ய துவங்கிவிட்டாள். மிகவும் முக்கியமாக பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று நிரஞ்சன் நிறுத்தினான். என்னவென்று அவளும் விழித்து பார்த்தபோது அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். என்னவென்று அவள் கேள்வியாய் கேட்க, நேற்று என்ன அப்படி விழித்தாய்ந்தது? அதுவும் கண்கள்ல நீர் நிறைஞ்சிருந்தது
என்னை பார்த்த ஆனந்த கண்ணீர் தானே என்றான் கிண்டலாய். அவன் சொன்ன விதமே அவளுக்கு சிரிப்பூட்ட, இந்த நினைப்பு கூட இருக்கு அவங்களுக்கு என்று இயல்பாகவே கேட்டாள். இல்லையா பின்னே என்று கேட்டபோது 2 பேருமே சிரித்து விட்டார்கள். அத்துடன் அவன் பேச்சை விடுத்தது நிம்மதியாகவே இருந்தது மதுவிற்கு. சில சமயம் அவளுடைய கல்லூரியில் நடந்த சம்பவங்கள் பற்றியும் அவனிடம் சொல்லியிருக்கிறாள். ஒருமுறை ஒரு நண்பனை போன் மூலம் தொடர்பு கொண்டு காதலிக்கிறேன் என்று மெசேஜ் செய்து இங்கு வா அங்கு வா என்று இழுத்தடித்து இறுதியில் அவனது சக நண்பர்கள் அவனை சந்தித்து ஏமாற்றியதை பற்றி பேசும்போது அவன் அசடு வழிந்ததை பற்றி சொல்லும்போதே மதுமிதாவிற்கு சிரிப்பு வந்துவிடும். கல்லூரி வாழ்க்கையின் பிரிவு மிகவும் வருத்தமான ஒன்று என்பாள். பிரிவு என்பது மிகவும் இயல்பாக நடக்கின்ற விஷயமாக இக்காலத்தில் ஆகிவிட்டது. பல வருடங்கள் ஒன்றாக படித்த பள்ளி நண்பர்களை பிரிகிறோம். அதேபோல் கல்லூரி தோழர்களும் சில காலம்தான். பின் அலுவலகங்களில் வேலை செய்யும் இடத்தில் சேரும் தோழர்கள் கூட சில காலம்தான். வேறு இடம் மாறும்போது அதுவும் விடுபட்டு போகிறது என்று சொல்லும்போது மெய்யாகவே மதுவின் குரல் வருத்தம் துணிக்கும். அது போன்ற நேரங்களில் நிரஞ்சன் ஏதாவது சொல்லி அவளை சிரிக்க வைத்து விடுவான். அதை அவள் பலமுறை உணர்ந்திருக்கிறாள். அவன் பேசுவதை பார்க்கும்போது அவளுக்கு சிரிக்க மட்டும்தான் தெரிய வேண்டும் என்று நினைப்பது போல தோன்றும் மதுவிற்கு. ஆனால் எதையுமே வெளிக்காட்டிக்கொள்ளாமல் இருப்பாள். சில சமயங்களில் அவனது அருகாமை அவளுக்கு இன்றியமையாததாகவே தோன்றும். சனிக்கிழமைகளில் அரை நாள் மேல் நிரஞ்சன் மதுவை இருக்க சொல்ல மாட்டான். மாலையில் சாதனா வீட்டுக்கு செல்வது, ஷாப்பிங் என்று மதுவிற்கு நேரம் கரைந்துவிடும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை நேரங்களில் ராமையாவுடன் சேர்ந்து தோட்டத்தை கவனித்துக் கொள்வாள். அன்று நீர்ப்பாய்ச்சலாம் என்று சென்றால் அவர் அந்த வேலையை முடித்து விட்டிருந்தார். இன்னைக்கும் தண்ணீர் விட்டுட்டீங்களா? ஆமாம் பாப்பா, நீங்க கொஞ்ச நேரம் நடங்க போதும், மீதியை நான் பார்த்துக்கிறேன். அதுதானே தினமும் செய்கிறேன். என்ன பாப்பா, வேலை செய்யலான்னு யாராவது கஷ்டப்படுவாங்களா? நீங்க கஷ்டப்படுவீங்க தானே? மென்மையாக ஒரு முறை புன்னகை தவர். சரி வாங்க, பன்னீர் ரோஜா பூத்திருக்கு, நல்ல வாசம் தெரியுமா? அப்படியா என்றவள் அவரோடு பின்னே செல்ல பூத்திருந்த 5 பன்னீர் ரோஜாக்களும் அந்த இடத்தில் வாசனையை பரப்பின. ஆளை மயக்கும் வாசம்தான் உண்மையில் பூக்களின் வாசத்தை எதனோடும் ஒப்பிட முடியாது. இயற்கை அன்னை ஒவ்வொன்றையும் எவ்வளவு முறை யோசித்து செய்வாள் போலிருந்தது அவளுக்கு. புன்னகையோடு அப்பூக்களை பார்த்தவளுக்கு அவை நிரஞ்சன் வாங்கி கொடுத்ததாயிற்றே என்று உரைக்க அவனிடம் சொல்ல வேண்டும் போலிருந்தது. ஆனால் ஞாயிறுகளில் அவனை சந்திப்பது கடினம்தானே, வீட்டுக்கு போய் என்றாலும் என்று யோசித்தவள் வேறு வழியை தேடி தன் அறைக்கு வந்தாள். தன்னுடைய கணிப்பொறியை இயக்கி அவனுடைய மெயிலை பார்த்தபோது 3 முக்கிய செய்திகள் இருந்தன. இதை சரி செய்தால் முக்கியமான 2 ப்ராஜெக்ட் முடிந்துவிடும் என்ற நிலையில் இதையே சாக்காக வைத்துக்கொண்டு அவனை சந்திக்க நினைத்தாள். நிரஞ்சனின் கைபேசிக்கு தொடர்பு கொண்டாள். அது அணைப்பில் இருந்தது. யாரும் தன்னை இடைஞ்சல் செய்யக்கூடாது ஞாயிற்றுக்கிழமைகளில் என்று நினைப்பான் போலும். இருப்பினும் கட்டாயம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கிவிட நேரடியாக தன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள். அவன் வாங்கி வந்த செடியிலிருந்து பூத்த பூ அவள் கூந்தலை அலங்கரித்திருந்தது. அந்த கெஸ்ட் ஹவுஸை அடைந்த போதே மதுவினுள் ஒரு பரவசம் உண்டானது. அழகாக பராமரிக்கப்பட்ட புல்தரை தங்கள் பசுமையை பறைசாற்றின. அழகு பூச்செடிகளும் இளந்தளிர் விட்ட ரோஜா செடிகளும் கண்ணை கவர்ந்தன. வெயிலே தெரியாத அளவிற்கு அதிகமான மரங்கள் வீட்டைச் சுற்றி நடப்பட்டிருந்ததை என்றதை அந்த இடத்தின் குளிமையே ஊர்ஜித்தப்படுத்தின. வார விடுமுறையை இவன் ஏன் இங்கு கழிக்கிறான் என்று இப்பொழுது புரிந்தது மதுவிற்கு. வீட்டினுள் நுழைந்த போதே ஒரு வேலையாக்கை நின்றிருக்க அவரிடம் தான் நிரஞ்சனை பார்க்க வேண்டும் என்று செய்தி அனுப்பினாள். ஏனெனில் அவன் எங்கிருப்பான் என்று அவளுக்கும் தெரியாதே. உட்காருங்க மேடம், சார்கிட்ட சொல்றேன் என்றபடி உள்ளே சென்றார் அவர். சில வினாடிகளில் நிரஞ்சனிடமிருந்து செல்லில் அழைப்பு வந்தது. வெல்கம் டு அவர் ஸ்வீட் ஹோம் மை ஸ்வீட் ஹார்ட் என்றவன் அவள் பேசாதிருக்கவும், ஏன் அங்கேயே இருக்கிறாய் மது, உள்ளே வா மது என்றான். அவன் பேசிய பேச்சுகளில் ஏனோ பல அர்த்தங்கள் தொனிப்பதாய் தோன்றியது. நம்முடைய ஸ்வீட் ஹோம் என்றான். ஏதோ தனக்கு திருமணம் நடந்துவிட்டது போல என்று மனம் கணக்கிட்டு கொண்டு இருந்தபோதே, முதலில் நீ அமர்ந்திருக்கும் சோபாவிற்கு நேரே ஒரு கதவு இருக்கும். அதை திறந்து வலதுபுறமாய் திரும்பினால் ஒரு நீச்சல் குளம் இருக்கும். அதன் இடதுபுறம் உள்ள தோட்டத்தில் தான் என்னம்மா நான் இருக்கிறேன் என்று கூறி அவளுக்கு வழிகாட்டிய போது அவள் நடக்க துவங்கியிருந்தாள். தோட்டத்தில் போடப்பட்டிருந்த கருங்கல் இருக்கையில் கையில் லேப்டாப்புடன் இருந்தான். அதை பார்த்தவுடன் மதுவிற்கு ஓவென்று ஆகிவிட்டிருந்தது. அவனே எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருப்பான், சொல்லக்கூடிய காரணம் கூட தவறாகி போகுமே என்ற எண்ணம் மேலோங்கியது அவளுள். அதற்குள் அவன் அவளை அமர சொன்னான். ஆனால் அவள் அமர்வதற்குள் பக்கத்து இருக்கையில் இருந்த குஷனை எடுத்து அவளுடைய கருங்கல் இருக்கையில் போட்டபடி, இப்போ உட்கார் என்றான்.
அவள் கேள்வியாய் அவனை நோக்கவும், இது ஆசைக்காக நான் போட சொன்ன இருக்கைதான் மது. ஆனா நீ ரொம்ப சாஃப்ட், இது உனக்கு ஒத்து வராது மது என்று அவன் சொன்னபோது ஏகபோகமாக அவன் வசம் சென்று விட்டிருந்தாள் அவள். தனக்காக இவ்வளவு யோசிப்பானா என்கிற அளவிற்கு. இருப்பினும் எதையுமே வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவள் அமர்ந்திருக்க பணியாளிடம் அவளுக்கு ஜூஸ் சொன்னான். பிறகு அவளிடம் திரும்பி மிகவும் சீரியஸாக முகத்தை வைத்துக்கொண்டு, ஞாயிற்றுக்கிழமை கூட என்னை பாராமல் இருக்க முடியவில்லையா மது என்றவன் கேட்கவும் ஐயோவென்றிருந்தது அவளுக்கு. நிரஞ்சன், உங்களுக்கு கற்பனை சக்தி கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் இப்போது நான் வந்தது கூட வீணாயிற்று என்று எழ முற்பட்டவளை அவனது கரம் பற்றி அமர்த்தினான். ஏனோ அந்த ஸ்பரிசம் அவளை வேறு உலகிற்கு அழைத்து செல்வது போலிருந்தது. என்னாச்சு, சொல், கோபித்துக் கொள்ளாதே என்றான் அவளை தணிக்கும் விதமாக. உங்களுடைய மெயில் செக் பண்ண. கிளியரன்ஸ் கொடுத்தா ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுமேன்னு நினைச்சேன். ஆனா நீங்களே அதுதானே செய்துட்டு இருக்கீங்க. நான் வந்தது அனாவசியம் தானே. யார் சொன்னாங்க மது? வார விடுமுறையும் அதுவுமா உன்னோட லஞ்ச் சாப்பிட எனக்கு கொடுத்து வச்சிருக்கேன்னு தானே நான் நினைச்சேன். நீ என்னடானா இப்படி சொல்ற? இல்ல நிரஞ்சன், நான் கிளம்புறேன். நோ மது, ஐ காண்ட் அலவ் யூ என்றவன் சேதுராமனுக்கு ஃபோன் செய்தான். ஹலோ அங்கிள், ஹவ் யூ? குட் நிரஞ்சன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க அங்கிள். என்ன இந்த நேரத்தில் நிரஞ்சன்? அங்கிள், மது ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வீட்டிற்கு வந்திருக்கா. என் கூட லஞ்ச் சாப்பிட சொன்னா நீங்க அவளுக்காக வெயிட் பண்ணுவீங்கன்னு சொல்றா. இன்னைக்கு ஒரு நாள் என்னோட சாப்பிட சொல்லுங்க அங்கிள் என்று வேண்டுதலாய் கேட்க, சொல்றேன் நிரஞ்சன், நீ போன் அவகிட்ட கொடு என்றவர் மது பேசவும், மதுமா, நிரஞ்சன் இவ்வளவு கேட்கும்போது நிராகரிச்சா அது அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹாவ் லஞ்ச் வித் ஹிம். சாயந்தரம் நான் வெளியே போலாம், ஓகேவாடா என்றதும் வேறு வழியின்றி ஓகே அப்பா என்று விட்டு போனை வைத்து விட்டாள். எப்படி சம்மதம் வாங்கினேன் பார்த்தாயா என்று அவன் கண்கள் சொல்வது போல இருந்தது. ஆனால் உதடுகள் சொல்லவில்லை. எவ்வளவு சாமர்த்தியமோ அவனுக்கு. சிறிது நேரம் பேசிவிட்டு இருவரும் சாப்பிட்டனர். உணவை காட்டிலும் உரையாடலே அதிகம் மனதை நிறைத்தது. ஒருமுறை அவன் விழிகள் அவளது கூந்தலை கவனித்து திரும்பியது போல இருந்தது. ஆனால் அவன் எதை பற்றியும் கேட்டுக்கொள்ளவில்லை. அவளும் சொல்லிக் கொள்கின்ற மனநிலையில் இல்லை. அவனிடம் விடை பெற்று கிளம்பிய போது அவனை பற்றிய நினைவுகளே அவளை ஆக்கிரமித்திருந்தது. வீடு வந்து சேர்ந்தபோது தந்தையும் தமையனும் இருக்க வெகு சுவாரஸ்யமாகவே நேரம் போய்விட்டது மதுமிதாவிற்கு. மாலை வெளியே சென்றுவிட்டு வந்த பிறகு மிகவும் இலகுவாகவே இருந்தது. உறங்கும்போது மீண்டும் அவன் ஞாபகம். எவனுக்கு இது போன்று ஆட்கள் இல்லையே, நேரம் போகாமல் அவதிப்படுவானோ என்று. ஆனால் நிரஞ்சன் பல நேரங்களில் வேலை செய்வதில் ஆர்வம் காட்டுவதால் பெரும்பாலும் நேரம் மிஞ்சி இருக்கும் அளவிற்கு என்றும் ஒன்றும் இருந்ததில்லை. மனம் அன்றைய நிகழ்ச்சிகளை அசை போட மிகவும் ஆனந்தமாயிருந்தது மதுமிதாவிற்கு. ஆனால் அன்றைய நினைவுகள்தான் பல நாட்கள் அவளுக்கு துணை புரிய போகிறது என்பதை அவள் அறியவில்லை. மறுநாள் அலுவலகம் சென்றவள் எப்பொழுதும் போல் தன் வேலையை துவங்கியிருந்தாள். அன்றைய தினம் முக்கிய பல அழைப்புகள், மெயில்கள் என்று சற்று கூடுதலாகவே வேலை இருந்தது. அனைத்தையும் வேகமாக பதிவு செய்து கொண்டிருக்கையிலேயே தொலைபேசி அழைக்க, கம்ப்யூட்டரில் கண்ணை பதித்தவாறே தவறாக நிரஞ்சனுடைய போனை, அவளும் பதிலளிக்கக்கூடிய இன்டர்காமை எடுத்துவிட்டாள். ஆனால் ஹலோ சொல்வதற்கு முன் எதிர்முனையில் ஒரு பெண், நான் முதல்ல உன்கிட்ட என் காதல சொன்னபோது என்று தொடங்க, இடையில் தீபா என்ற நிரஞ்சனின் குரல் கேட்கவும் தவறான அழைப்பை எடுத்துவிட்டோமே என்ற உணர்வோடு இதற்கு மேல் கேட்பது அநாகரிகம் என்ற நினைப்புடன் ரிசீவரை அதன் தாங்கியில் வைத்தாள். அவளுக்கு அசிங்கமாகி போனது, மற்றவருடைய பேச்சைத்தான் கேட்டோமே என்று. ஆனால் அவளும் வேண்டுமென்று கேட்கவில்லையே, தவறுதலாகத்தானே எடுத்துவிட்டாள். தன்னையே கீழ்த்தரமாக நினைத்த துவங்கிவிட்ட மனசை அவளால் கட்டுப்படுத்த இயலவில்லை. எல்லாவற்றை விட அவள் கேட்ட செய்தி இன்னமும் கொடுமை அல்லவா? நிரஞ்சனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் இன்னொருத்தியுடன் காதல் செய்து கொண்டு தன்னிடம் இவ்வாறு நடப்பான்? என்னவோ இவனுக்கு எல்லா பழக்கமும் போய்விட்டது என்று தவறாக நினைத்தாளே, அத்தனையும் பொய்யல்லவா? தன் இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தவளுக்கு உலகமே தலைகீழாக தெரிந்தது. இத்தனை நாட்கள் அவளை அவன் சொற்படியெல்லாம் ஆட்டி வைத்திருக்கிறான். அவளை அவ்வளவு சாதாரணமாக நினைத்து விட்டானா அவன்? இத்தனை வார காலமாக அவனுடைய சொற்களில் மயங்கி தத்தளித்தது இன்று வெகுவாக அவளை உறுத்தியது. அவளை வீழ்த்துவது மிகவும் சுலபம் என்று எண்ணியிருக்க மாட்டானா? மனம் குன்றிப்போய் அவள் யோசித்தது சில நிமிடங்களே.
ஆனால் அது எவ்வளவு யுகங்களாக உருவெடுக்கத் துவங்கியிருந்தது. காதலுள்ள மனது அவனை குற்றவாளி அல்ல என்று உழைக்க முயன்றும் மூளை வேறு விதமாய் பதிலளித்தது. முட்டாளே, நீ முதலில் நினைத்ததுதான் சரி, இடையில் உன்னையே குழப்பிக் கொண்டாயே என்று பரிகசித்தது. இருந்தாலும் மனதின் வார்த்தையை கேட்பதா மூளையின் வார்த்தைகளை கேட்பதா என்று அவள் குழம்பி தவித்தது சில வினாடிகள்தான். அவன் கண்முன்னிருந்து மறைந்து செல்ல வேண்டும் போல தோன்றியது மதுமிதாவிற்கு. ஆனால் அது அவனுக்கு கிடைக்கும் வெற்றியாக இருக்கக்கூடாதே என்ற எண்ணம் தோன்ற மீண்டும் யோசித்தாள். அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு ஊரறிய பட்டத்து ராணி இருப்பார்களாம். அது இல்லாமல் அந்த புறத்தில் ஆசை மனைவிகள் சிலர் உண்டாம். அந்த நினைப்பில் நடந்து கொண்டானோ என்ற எண்ணத்திலேயே அவளுக்கு குமட்டிக் கொண்டு வந்தது. அவனுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று யோசித்தபடியே வீட்டை அடைந்தபோது அவளுக்கு உதவுவது போலவே அமர்ந்திருந்தான் ஹேமந்த், அவளுடைய அத்தை மகன். ஹாய் ஹேமந்த், ஹவ் ஆர் யூ? வெரி ஃபைன் மது, நீ எப்படி இருக்க? பார்த்த தெரியலையா? நல்லா இருக்கேன். அப்புறம் அங்கிள், ஆன்ட்டி, தாத்தா, பாட்டி, அஸ்வத், ஹேமா, சாரு எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஏன் வீட்டு நாய்க்குட்டியை விட்டுட்டியே? அட ஆமா, நம்ம பாபி பப்பி எப்படி இருக்கு? உனக்கு ரொம்ப கிண்டல் தான் மது. உன்னை வச்சுக்கிட்டு சந்துரு என்ன பாடுபடுறானோ? அட அவன் என்ன படுறது? நான் ஒன்னும் சந்துருவை டார்ச்சர் பண்ணல. நான் டார்ச்சர்னு சொன்னனா? நீ சொல்றத பார்த்தா அப்படித்தானே இருக்கு. தாயே, நீ நல்ல உண்மையுள்ள பாசமுள்ள தங்கை, போதுமா? அப்படி வா வழிக்கு என்று மதுமிதா சிரிக்க, ஆண்டவா என்று யோசித்தவன், வேலைக்கு போறியாமே என்று அவளை வம்பி கிழித்தான். அதுவும் நிரஞ்சன் கிட்ட. அவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தவள் சட்டென்று அமைதியானாள். இவ்வளவு நேரம் அவனை பற்றி நினையாதிருந்தது எவ்வளவு நன்றாயிருந்தது. அதை புரிந்து கொள்ளாமல் ஹேமந்த் அவளை சீண்டி விட்டானே. உனக்கு ஜாப் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சந்துரு சொன்னானே, ஜாப் பிடிச்சிருக்கா இல்லை நிரஞ்சன பிடிச்சிருக்கா? இந்த கேள்விகளை முந்தைய நாள் கேட்டிருந்தால் அவள் கண்ணங்கள் வெட்கத்தில் சிவந்திருக்கும். ஆனால் இன்று மனம் குன்றலோடு இருப்பவளுக்கு இந்த கேள்வியே வேதனை அளித்தது. ஹேமந்த், ப்ளீஸ் அதை பத்தி பேச வேண்டாம் என்று அவள் சொன்னபோது, எனி ப்ராப்ளம் மது, நீ நார்மலா இல்லையே, ப்ளீஸ்டா, இதை பத்தி நம்ம பிறகு பேசுவோம். ஓகே ஓகே, பட் நீ இப்படி மும்மன் இருக்கக்கூடாது என்று அவன் பாவனை செய்து காண்பிக்க மது புன்னகையாடவாரே என்றாள். ராத்திரி உணவின் போது கூட எல்லாரிடமும் கலகலப்பாக பேச முயற்சித்தாள் மதுமிதா. தன்னுடைய துயரமும் வேதனையும் மற்றவர்களுக்கு தெரிவது நன்றாயிராதே, அவர்களுக்கும் வீண் மன உளைச்சல் வேற. இவர்களிடம் இவனுக்கு பெரும் மதிப்பு உண்டு, அது தன்னால் உடைப்படுவதை அவள் விரும்பவில்லை. அவர்களுக்கு தெரிய வேண்டிய நேரத்தில் அனைத்தும் தெரிய வரத்தான் செய்யும் என்று மனதை தேற்றிக் கொண்டாள் மதுமிதா. வெகு நேரம் ஹேமந்த், சந்துரு கூட பேசிக் கொண்டிருந்தவளுக்கு காலை எழ சற்று நேரமாகிவிட்டிருந்தது. இருந்தாலும் நிரஞ்சனுக்கு பயம் செய்ய விரும்பாமல் கிளம்பி அலுவலகத்திற்கு சென்று விட்டாள். இனி வேலையின் மட்டுமே முழு கவனமும் இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் மேலோங்கியிருந்தது. வேலைகளில் கவனமாக இருந்தபோதும் அவனோடு பலமுறை பேச வேண்டிய தருணம் இருந்தத்தான் செய்தது. முதல் வேலையாக அவனை பார்த்து புன்னகைப்பதை நிறுத்தியிருந்தாள். அதிலேயே அவனுக்கு பாதி புரிந்திருக்கும். இருந்தும் நிரஞ்சன் கண்டு கொள்ளவில்லை. வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ என்று கேட்காமல் இருந்தான். வேலைக்கான பேச்சை தவிர பொதுவான பேச்சுகள் அவர்களிடத்தில் குறைந்து விட்டிருந்தது. அன்று ஒரு நாளேயே பெரிதும் சோர்வாயிருந்தாள் மதுமிதா. அவனோடு பேசாதது தன்னை இவ்வளவு பலவீனப்படுத்தும் என்றும் அவள் நினைக்கவில்லை போலும். பேசாமல் 2 நாள் வேலைக்கு வராமல் இருந்து விடலாமா என்று நினைத்தவளுக்கு பொறி தட்டினார் போலிருந்தது. இதை சாக்காக கொண்டு அவனை வெறுப்பேற்ற முடிவெடுத்தவள் கிளம்பு முன், 2 நாள் என்னால் வர முடியாது நிரஞ்சன் என்றாள் விட்டேரியாக. என்ன என்று கேட்க முயற்சித்தவன் ஏதும் கேட்காமல் சரி மது என்றான் அமைதியாக. ஆனால் அவன் கேட்காததே அவளை உறுத்த, என்ன விஷயம்னு கேட்க மாட்டீங்களா என்று அவனை உசுப்பினாள். ஒரு முறை அவளை கூர்ந்தவன், என்ன விஷயம் என்று கேள்வியாக கேட்க, ஹேமந்த் வந்திருக்கான், அதனாலதான் வரமாட்டேன்னு சொன்னேன் என்று வேண்டுமென்றே உற்சாகமுடன் சொல்ல முயற்சித்தாள். அவனை வீழ்த்துவதற்கு இதுவும் ஒரு ஆயுதம்தானே. ஓ என்றவன் முகம் சற்று வாட்டமுறவும், ஓகே பாய் நிரஞ்சன் என்றபடி கிளம்பிவிட்டாள் மதுமிதா. கிளம்பிவிட்டாளே தவிர வெளியே வரும்போதே மனம் அல்லித்தண்டாய் வாடியிருந்தது. நிரஞ்சனின் முகம் வாடுவது அவளுக்கே பிடிக்கணாதுதான்.
இருந்தும் அவனை ஏமாற்றியதற்கு பழி வாங்க வேண்டாமா என்று மனதிற்குள் கேட்டபடியே வீட்டை அடைந்தாள். ஹேமந்த் கம்பெனி விஷயமாக வந்திருந்ததால் பெரும்பாலும் வீட்டில் இருக்க முடியவில்லை. சிறிது நேரம் தோட்டம், சிறிது நேரம் புத்தகம் என்று பொழுது கழிய மாலை பக்கத்து வீட்டு கிருஷ்ணன் வந்தபோது ஒரு புறம் நிம்மதியாக இருந்தது. சிறிது நேரம் அவனுடன் விளையாடலாமே என்று தோட்டத்திற்கு அவனை அழைத்து கொண்டு போனபோது தன்னையும் மீறி அன்று நிரஞ்சன் தன்னோடு பேசியது, கிருஷ்ணனோடு விளையாடியது நினைவுக்கு வந்தது. பெரும்பாலும் மதுமிதா தனியே வீடு வரும் வழி. அன்று ஏனோ நிரஞ்சனும் தன்னோடு வருகிறேன் என்றபோது அவளால் வேண்டாம் என்று சொல்ல இயலவில்லை. வீட்டிற்கு வந்தபோது வசுமதி கிருஷ்ணனுடன் அமர்ந்து பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். மதுமிதா வந்தவுடன், அம்மா தாயே, நீயே இவனுக்கு சொல்லிக் கொடு, நாளை பெரியவருக்கு பரீட்சையாம் என்று விட்டு காஃபி எடுத்து வர உள்ளே சென்று விட்டார். பென்சிலும் நோட்டுமாக அமர்ந்திருந்த குழந்தையை பார்த்த நிரஞ்சனுக்கு பாவமாகவும் இருந்தது, சற்று சிரிப்பாகவும் இருந்தது. இந்த வயசில் பரீட்சை என்று படிக்க சொல்கிறார்களே என்று. இருந்தாலும் இந்த வயசில் படித்தால்தானே பெரிய வயதில் படிக்க இயலும். என்ன கிருஷ்ணா, படிக்கலையா என்றாள் கொஞ்சதலாக. இல்ல ஆண்டி, நாம முதல்ல விளையாடலாம், அப்புறம் படிக்கலாமா? மது நிரஞ்சனை பார்க்க, விளையாடலாங்க என்று ஒப்புதலாக தலையசைக்க பந்து, பேட்டு என்று விளையாட்டுப் பொருட்களை தூக்கிக் கொண்டு மூவருமாக தோட்டத்திற்கு சென்று விட்டனர். சிறிது நேரம் மதுவும் அவர்களோடு விளையாடினாள். வசுமதி அழைக்கவும் அவர்களுக்கு ஸ்நேக்ஸ் எடுத்துக்கொண்டு நாற்காலியில் அமர்ந்து விட்டாள். முதலில் தயங்கினாலும் சிறிது நேரத்தில் கிருஷ்ணனும் நிரஞ்சனோடு ஒட்டிக்கொண்டான். ஒரு வழியாக கிருஷ்ணன் கொஞ்சம் கலைத்து மதுவிடம் வந்தபோது அவனுக்கான பாலை கொடுத்துவிட்டு நிரஞ்சனுக்கு காஃபி ஊற்றி கொடுத்தாள். ஒரு நிமிடம் அவளையே கூர்ந்தவன் சட்டென்று நினைவு வந்தவன் போல கையில் கப்பை வாங்கி கொண்டான். அவனுடைய முகமாற்றத்தை மது அறியாமலில்லை. ஏதோ கனவிலிருந்து எழுந்தவன் போல அவன் காட்சியளித்தது அவளையும் உறுத்தியதுதான். இருந்தாலும் கேட்டுக்கொள்ளும் இருப்பினும் கேட்டுக்கொள்ளும் மனநிலை அவளுக்கும் இல்லையே. அவன் அவளோடு ஆனந்தமாக காஃபி அருந்தியது போல் இருந்தது மதுமிதாவிற்கு. அது உண்மையா பிரம்மையா என்று கண்டு கொண்டாள் இல்லை. போதுமா, இப்ப படிக்கலாமா என்று மது கேட்டபோது கிருஷ்ணனும் ஒப்புததாய் தலையசைத்து A to 11 எழுத ஆரம்பித்தான். விரைவிலேயே எழுதி முடித்துவிட்டு நீட்டினான் குழந்தை. அதை வாங்கி கொண்டவள் எம் பக்கத்தில் ஓ போட்டிருந்ததை பார்த்ததும் என் போடாம விடக்கூடாது கிருஷ்ணன் என்று அதட்டிக் கொண்டிருந்தாள். அவளுடைய பேச்சை கவனித்துக் கொண்டிருந்த நிரஞ்சன் சிரிக்கவும், என்ன சிரிப்பு என்று காட்டமாகவே கேட்டாள். இல்ல மது, என்னதான் என் மேல உனக்கு ஆசை இருந்தாலும் இப்படியா என் என்றா சொல்லித் தருவாய் என்று கேட்க அவள் புரியாமல் நோக்கவும், மதுமிதா பக்கத்துல நிரஞ்சன்னு சொல்லித்தரிய மது, அதைத்தான் சொன்னேன். ஓ, இருவரின் முதல் எழுத்தை வைத்து சொல்கிறான் போலும் என்று நினைத்தவள், இப்படி ஒரு நினைப்பு இருக்கா என்றாள் கிண்டலாக. இருக்காதா பின்ன? இங்கிலீஷ் எழுத்து வரிசை அப்படி இருந்தால் நான் பொறுப்பில்லை என்றும் அவளும் வாதாட, பாரு குழந்தை நம்ம முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான், நீ அவனுக்கு சொல்லிக் கொடு, நான் கிளம்புறேன், நைஸ் காஃபி, தேங்க்யூ அண்ட் பாய் என்றவன் சிறிது நேரத்தில் வீட்டிலிருந்து கிளம்பிவிட்டான். அன்று அவனோடு பேசியது இன்று மதுமிதாவிற்கு நினைவு வந்து அமைதி இழக்கச் செய்தது. இருப்பினும் தண்டனை கொடுக்க நினைத்தவளாயிற்றே, அதனால் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கிருஷ்ணனுக்கு பாட்டு சொல்லிக் கொடுத்தாள். மாலை ஹேமந்த் வந்துவிட பேச்சும் சிரிப்புமாக நேரம் ஓடிவிட்டது. மறுநாள் எப்பொழுதும் போல வேலைக்கு கிளம்பி விட்டாள். நிரஞ்சன் கூப்பிடபோது அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அவளுக்கு தெரிய வேண்டியவை சில என்பதை மட்டும் கேட்டுக்கொண்டாள். மற்றபடி அவனிடம் முகம் கொடுத்து பேசவில்லை. அதுவே 2 நாட்கள் நீடிக்க நிரஞ்சன் பொறுக்க முடியாமல் அன்றைய தினம் நேரே கேட்டுவிட்டான், எதற்காக ஒரு மாதிரி இருக்கிறாய் மது என்று. நான் நல்லாத்தான் இருக்கேன். நோ, சம்திங் ராங். ஓ, இவனுக்கு தெரியாதே இவன் குட்டு வெளிப்பட்ட ரகசியம் என்று நினைத்து கொண்டிருந்த போது நிரஞ்சனின் கைபேசி அலற துவங்கியது. ஒரு வினாடி புருவம் சுருக்கியவன், ஜஸ்ட் அ மினிட் என்று எழுந்து நகர முற்பட, இல்ல எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன் என்று மது இடைமறித்தாள். அவனும் தோளை குலுக்கியவாறே அவளை செல்ல அனுமதித்தான். தன் அறைக்குள் நுழைந்தவளுக்கு மனம் வெகுவாக கனத்தது. தன் எதிரில் வைத்து பேச முடியாத ரகசியம். நாகரிகமாக அவன் வெளியே செல்ல முயன்ற போதும் அது அவளை அவமானப்படுத்துவது போலதானே என்று உள்ளுக்குள் உடைந்தாள். இவனுக்கு என்ன தெரிய போகிறது பெண்களின் மனம் பற்றி? இத்தனை பெண்களுடன் பழகினால்
எப்படி ஒரு பெண்ணின் ஆழ்மனதில் என்ன உள்ளது என்பதை உணர்வான். மதுமிதா தன் நிலைக்கு வர சற்று நேரம் பிடித்தது. அவனுடைய ஸ்வீட் ஹார்ட் என்ற அழைப்பு நின்று போனதே அவளுக்கு ஒரு புறம் வேதனைதான். அவள் இவ்வாறு நடந்து கொள்ளும்போது அவனால் எப்படி அவ்வாறு அழைக்க முடியும் என்று அவளுக்கு நிலைக்க தோன்றவில்லை. மாறாக அவன் ஒதுங்குவதைக் கண்டு அவன் அந்த பெண்ணை மெய்யாகவே விரும்புகிறான் போலும் என்ற எண்ணமே மேலோங்கியது. அந்த வார விடுமுறையின் போது ஹேமந்துடன் ஷாப்பிங் கிளம்பிவிட்டாள் மது. வீட்டிலிருந்து பலதை நினைத்து மனம் குழம்புவதை விட வெளியே சிறிது நேரம் சுற்றுவது மேல் என்று தோன்றியது. சாருக்கு இவ்வளவு வாங்கிறாயே ஹேமந்த், என்ன சரியான ஐஸ் போல? அவள் சீண்ட சற்றே அசடு வழிந்தவன், ஏமுது கிண்டல் பண்ற, உனக்குன்னு வரும்போது தெரியும் என்றான். அட போப்பா, இருந்தாலும் இது ரொம்ப ஜாஸ்திதா, லகேஜ் சார்ஜி ஏறப்போகுது, அத்தைக்கிட்ட சொல்றேன் இரு. அம்மா தாயே, குடும்பத்துல குழப்படி பண்ணாத, நானே அம்மா கிட்ட எப்போ எங்க விஷயத்த சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு கொஞ்சம் உதவி பண்றேனே ஹேமந்த். ஒன்னும் பண்ண வேண்டாமா, நீ அமைதியா இருந்தாலே போதும் என்றவன் பயந்தவன் போல சொல்லவும் சிரித்தவாறே அவனோடு நடந்தாள். ஆண்கள் பிரிவில் நுழைந்தவள் சில பல உடைகளை பார்த்து கொண்டிருக்க அந்த வெளிர் ஊதா நிற டீ-ஷர்ட்டை பார்த்ததும் அது நிரஞ்சனுக்கு மிகவும் பொருத்தமாயிருக்கும் என்று நினைத்துவிட்டு திரும்பிய போது தன் கண்களையே அவளால் நம்ப முடியவில்லை. ஏனெனில் அங்கு நின்றவன் நிரஞ்சன். அவளை பார்த்து அவன் புன்னகைத்த போதும் அவள் முகம் எந்த ஒரு உணர்ச்சியும் காண்பிக்கவில்லை. அவன் அருகே வந்து கொண்டிருந்த போது ஹேமந்த் 2 சட்டைகளோடு மதுவை நெருங்கி, இது நல்லா இருக்கா பாரு என்று அவளை அழைத்தான். அவள் திரும்பாமல் வேறுபுறம் பார்த்து கொண்டிருக்கவும் அவள் விழி போன பாதை அவனும் பார்க்க, ஹலோ நிரஞ்சன், வாட் அ சர்ப்ரைஸ், நான் உங்களை எதிர்பார்க்கலை என்று இயல்பாய் புன்னகைத்தான் ஹேமந்த். நானும் தான் என்றவனது வார்த்தை அவளுக்குள் சுருக்கென்று இருந்தது. அவளை அங்கே எதிர்பார்க்கவில்லை, அதுவும் ஹேமந்தோடு என்கிறானா என்று யோசித்த போதும் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. சிறிது நேரம் அவனோடு பேசியவன், கேரி ஆன் ஹேமந்த், டேக் கேர், பாய் என்றபடி அவள் புறம் திரும்பி, பாய் மது என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். அவன் கிளம்பிய போது மதுவின் பார்வை அவனை பின்தொடர்ந்தது. டி-ஷர்ட் பகுதியில் நின்றவன் அந்த வெளிர் ஊதா டி-ஷர்ட்டை எடுத்துக்கொண்டு நகர்ந்துவிட மதுவிற்கு உள்ளில் ஆனந்தமாயிருந்தது. தான் நினைத்ததை அவன் எடுத்துள்ளானே என்று. வாழ்க்கையிலும் இப்படி இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்று எண்ண மனதிற்கு அவளால் கடிவாணம் போட இயலவில்லை. அந்த வார முடிவில் போதும் ஹேமந்துடன் ஷாப்பிங் கிளம்பிவிட்டாள் மது. வீட்டிலிருந்து பலதை நிலைத்து மனம் குழம்புவதை விட வெளியே சிறிது நேரம் சுற்றுவது மேல் என்று தோன்றியது. ஏதோ வேலை என்று மதுவை உள்ளே அழைத்த நிரஞ்சன் நேரடியாகவே மீண்டும் கேட்டுவிட்டான், உனக்கு என்ன ப்ராப்ளம் மது? ஒண்ணுமில்லையே என்று விட்டேரியான பதில் வந்தது அவளிடமிருந்து. ஒண்ணுமில்லாம யாராவது பேசாம சிரிக்காம இப்படி இருப்பாங்களா? ஓ, இவன் செய்த காரியத்திற்கு சிரிக்க வேற வேண்டுமா என்று எண்ணியவள் அமைதியாகவே நின்றிருந்தாள். சொல்லு மது என்று நிரஞ்சன் ஒரு எட்டு வைக்க, நில்லுங்க, என்கிட்ட வரதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று பளிர் என்று சொல்லிவிட நிரஞ்சனின் முகம் மிக கடுமையாக மாறியிருந்தது. என்ன சொல்கிறாள் இந்த பெண்? தெரிந்துதான் பேசுகிறாளா இல்லை எதையும் புரிந்து கொள்ளாமல் பேசுகிறாளா என்று யோசித்தவன், என்ன சொல்ற மது? எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சுதான் பேசுறேன் நிரஞ்சன், உங்ககிட்ட எனக்கு பேச எதுவும் இல்லை. ஆனா எனக்கு என் தகுதியின்மையோட காரணம் தெரிஞ்சாகணும். எனக்கு அதை சொல்ல விருப்பமில்லை. என்னை வற்புறுத்த உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்றவளும், இதுவரை நீங்க காரணம் கேட்காததால் தான் இங்கே இருந்தேன் இனி என்று தயங்கியவள், 5 நிமிடத்தில் என் ராஜினாமா லெட்டர் உங்கள்கிட்ட வரும் என்று விட்டு சட்டென்று வெளியேறினாள். நிரஞ்சனை பேசவோ பதில் சொல்லவோ அவள் அனுமதிக்கவில்லை. தன் அறைக்குள் வந்தபோதும் மதுமிதாவிற்கு பதட்டம் அடங்கவில்லை. கடிதத்தை அடித்தவள் அதில் கையொப்பமிட்டு ஒட்டிய போது கண்களில் துளிர்ந்த நீரை சுண்டி எறிந்தாள். அவளையும் மீறி அவள் பார்வையை மறைத்த கண்ணீர் துளியை துடைத்தாள். வாசலில் நின்ற ஆபீஸ் பாயிடம் கடிதத்தை நிரஞ்சனிடம் சேர்க்குமாறு சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள். வீட்டிற்கு வந்தபோதும் எதற்காக இவ்வளவு கடுமை காட்டி பேசி வந்தோம் என்று விளங்கவில்லை மதுவிற்கு. அவன் தவறே செய்யாதபடி பேசவும் அவளுக்கு கோபம் அதிகமாயிருந்தது. அதன் வெளிப்பாடே வேலையை ராஜினாமா செய்ததற்கு காரணம் என்றும் எண்ணம் தோன்றத்தான் செய்தது.
இருப்பினும் பின்வரும் காலத்தை அவன் இல்லாமல் எப்படி கழிப்பது என்று வித்தியாசமான எண்ணம் தோன்ற தன்னையே வியந்து கொண்டாள் மதுமிதா. தவறான இடத்தில் கொண்ட அன்புக்கு அவளுக்கு கிடைத்த பரிசல்லவா இது? அந்த 4 நாட்களே மதுவிற்கு நரகமாயிருக்க எதிலையும் மனம் லயிக்கவில்லை. மாறாக ஏன் இவ்வாறெல்லாம் தனக்கு நடக்க வேண்டும் என்கிற பச்சாத்தாபமே மிகுதியாயிருந்தது. தோட்டத்திற்கு சென்றபோது பன்னீர் ரோஜா அவளை புன்னகைத்து வரவேற்றது, நிரஞ்சனை போலவே. இங்குமா என்று நினைத்தவள் தோட்டத்தில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்து கண்களை மூட எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருந்த மனம் நிரஞ்சனை மற்ற பெண்களுடன் இணைத்து பார்க்க மேலும் வேதனையாகியிருந்தது மதுவிற்கு. எப்போதுமே அமைதி வேண்டும் என்கிற நிலையில் அவள் வரும் இடம் தோட்டம். ஆனால் அத்தோட்டமே அவளுக்கு அமைதியை தர மறுத்தது. தன் போக்கில் மது எழுந்து நடக்க, பாப்பா என்று ராமையாவின் குரலில்தான் நின்றாள். எதற்காக அழைத்திருப்பார் என்ற சந்தேகமும் கூடவே எழுந்தது. இருப்பினும் வெளிக்காட்டாமல் மென்மையாய் புன்னகைத்தவள், என்னாச்சே, எதுக்கு கூப்பிட்டீங்க என்றாள். கொஞ்ச நாளா உங்க முகவே சரியில்லை பாப்பா. அப்படியெல்லாம் இல்லையே, நான் நல்லாத்தானே இருக்கேன் என்று அவள் சொன்ன பொய்யை காதிலேயே வாங்காதவர் போல, நிரஞ்சன் தம்பி நல்லவர் பாப்பா. அவர் மேல எதுக்காக உங்களுக்கு கோபம்? நீங்க வேலையிலிருந்து நின்ன பிறகுதான் இவ்வளவு சோகமாயிருக்கீங்க. எனக்கும் நிரஞ்சனுக்கும் என்ன இருக்கு என்று அவரை கேட்டபோதே உள்ளுக்குள் அவளுக்கு கசந்தது. தெரியல பாப்பா, ஆனா நிரஞ்சன் தம்பிக்கு உங்க மேல நிறைய பாசம் இருக்கு பாப்பா. அன்பு இருக்கு, உங்களை சந்தோஷமா பார்த்துக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. நீங்க இருக்கிற மனநிலைமையை பார்க்கிறப்போ நீங்க தம்பிய விரும்புறீங்கன்னு தோணுது. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, ஆனா தம்பி உங்களை நல்லா பார்த்துக்குமா. பெரும்பாலும் அதிகமாக பேசுபவர் இல்லை ராமையா. அப்படிப்பட்டவரே நிரஞ்சனை பற்றி இவ்வளவு பேசுகிறாரே என்று இருந்தது மதுமிதாவிற்கு. எதை வைத்து இவ்வாறு பேசுகிறார் என்ற எண்ணம் மேலோங்க. எப்படி சொல்றீங்க? உங்ககிட்ட நிரஞ்சன் நிறைய பேசுனதில்லையே. என்கிட்ட பேசினாலும் உங்ககிட்ட பேசும்போது அவர் கண்ணே காண்பிச்சு கொடுத்துரும் பாப்பா. நீங்க எப்படி கவனிக்காம விட்டீங்க? நான் அவரை எப்பவுமே நல்லவர் என்ற எண்ணத்தோட பார்க்கதே இல்லை. ஒருவேளை அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் பாப்பா. எதுக்கும் நீங்க யோசிச்சு செய்யுங்க என்று சொல்லிவிட்டு நகர்ந்த விட குழம்பிய குட்டையில் மீண்டும் ஒரு கல் எரியப்பட்டது போல இருந்தது மதுமிதாவிற்கு. ஏற்கனவே தன் மனதில் அவன் மேல் குற்றமில்லாமல் இருக்கலாமே என்ற எண்ணம் இருந்ததால் அவர் பேசிய பின் பெரிதும் குழம்பி போனாள் இளையவள். மனம் போன போக்கில் ஏதோ நெருட சாதனா வீட்டிற்கு செல்வோம் என்று தோன்றியது மதுமிதாவிற்கு. இவ்வளவு குழப்பத்தில் இருந்தால் விரைவில் பைத்தியம் பிடிக்கும் என்பது நிச்சயமல்லவா? கிளம்பி சாதனா வீட்டிற்கு சென்றவள் சிறிது நேரம் நிம்மதியாக பேசினாள். இல்லை, நிம்மதியாக பேசுவது போல நடித்தாள். இருப்பினும் உடன் பழகியவளுக்கு தெரியாது அவள் தோழியை பற்றி. அதை கண்டு கொண்டவள், நீ குழம்பி இருக்க மது என்று நேரடியாக சொல்லிவிட்டாள். எதை பத்தி சொல்ற சாதனா? எனக்கு புரியல. ரொம்ப நடிக்க முயற்சி பண்ணாத மது, அது உன்னோட இயல்பில்ல. என்ன பெரிய கேள்வி மாதிரி பேசுற? பேச்ச மாத்திராத மது, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சரி, உனக்கு என்ன பதில் தெரியணும்? ஏன் வேலையிலிருந்து நின்னுட்ட? அது என்று இழுத்தவள், சும்மாதான், போக பிடிக்கல என்று சமாளித்தாள். போய் சொல்லாத மது, வேலைக்கு போன போது நீ சந்தோஷமா இருந்ததை நானே பார்த்திருக்கேன். தேவையில்லாம நீ நிற்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். உனக்கும் நிரஞ்சனுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனாலதான் நீ வேலையை ரிசைன் பண்ணியிருக்க. அந்த அளவுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியுது, அதுக்கு மேல புரியல. இப்ப சொல்லு. அது இல்ல சாதனா, நிரஞ்சன் என்னை ஏமாற்றி இருக்கான். என்ன சொல்லி ஏமாட்டினான்? அவன் வாயால எந்த பொய்யும் சொல்லல, ஆனா உண்மையை மறைக்கிறதும் ஏமாற்றிறதும் தானே. என்ன உண்மையை மறைத்தான்? அவனுக்கு இன்னமும் சில கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும்? அவன் கூட அந்த பொண்ணு போன்ல பேசும்போது கேட்டேன். ஒட்டு கேட்டியா? வேமம்னு கேட்கல, எதைச்சியாக கை தெரியாம அந்த போனை எடுத்துடுச்சு. ஆனா கேட்ட ஒரு வரியிலேயே வச்சுட்டேன். ஒட்டு கேட்கிறவங்க நல்ல விஷயத்தை கேட்கறதில்லை மது, நீ எதையோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கடா. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. எதற்காக குழம்பணும் மது? நிரஞ்சன் கெட்டவன் மாதிரி தெரியல. இதையே தான் ராமையாவும் சொல்றாரு. உண்மையை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனா நீ எப்படி இந்த மாதிரி சொல்ற? 2-3 தடவை நிரஞ்சனை வழியிலே பார்த்தேன் மது, ரொம்ப மாறி இருக்கான். என் கூட பேசின கொஞ்ச நேரத்துல உன்னை பற்றி நிறைய பேசுவான்.
தப்பான முறையில எதுவும் நடக்கிறதா எனக்கு தோணல மது. நீ 2 பேரும் சுலபமா கண்டுபிடிச்சு சொல்றீங்க. நீங்க 2 பேரும் சுலபமாக கண்டுபிடிச்சு சொல்றீங்க. ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியலையே சாதனா. உன்மேல தப்பில்ல. நீ பிரச்சனைக்கு உள்ள இருந்து பார்க்கிற மது, நாங்க வெளியில இருந்து பார்க்கிறோம். அதனால எங்களுக்கு உண்மை தெளிவா தெரியுது. நீ என்னத்தான் சொல்ல வர? நான் சொல்றதுக்கு இதுல என்ன இருக்கு மது? நீதான் முடிவு செய்யணும். நான் ஒரு கேள்வி கேட்கவா? நீ நிரஞ்சன விரும்புறியா? அது சொல்லு மது, பி ஃப்ராங்க். தெரியல. இது ஒரு பதிலா? ஆரம்பத்துல நிரஞ்சன் மேல கொஞ்சம் வெறுப்பு இருந்தாலும் பழக ஆரம்பிச்ச பிறகு ரொம்ப இயல்பா தான் இருந்தேன். ஆனா இடையில் இப்படி ஒரு ஃபோன் கால் வந்ததும் அந்த நம்பிக்கையெல்லாம் போய் வெறுப்பு தான் வெளியே வந்தேன். ஆனா அந்த வெறுப்பு கூட என்னால முழுசா அவன்கிட்ட காண்பிக்க முடியல சாதனா. நினைச்சு மருகினேன். இதெல்லாம் கெட்ட கனவா இருக்கக்கூடாதான்னு வேண்டினேன். சோ நீ அவனை காதலிக்கிற மது, அதனாலதான் இன்னொரு பொண்ணு அப்படி பேசின போது உன்னையும் மீறி கோபமும் ஆத்திரமும் வெளிப்பட்டிருக்கு. இனி என்ன பண்ணணுங்கிறத நீதான் சொல்லணும் என்றவள் அவள் அமைதியாயிருக்கவும், நீ நிரஞ்சன் கிட்ட பேசணும் மனம் விட்டு என்றவள் மதுமிதாவின் அனுமதியின்றி அவனுடைய அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றாள். நீ பேசிட்டு வா என்றவள் நகர்ந்துவிட மதுவிற்கு என்னவோ போல ஆகிவிட்டது. ஆனால் மேலே வந்த மதுமிதாவிற்கு அதிர்ச்சியே காத்திருந்தது. அறைக்குள் நுழைய நினைத்தவளை ரிசப்ஷனிஸ்ட் நிறுத்தினாள். சார் இல்ல மேடம். எங்கே போயிருக்கார்? லாஸ் ஏஞ்சல்ஸ் கிளம்பிட்டாரு. இன்னைக்கு காலையில தான். வாட் என்றவளுக்கு தலையே சுற்றும் போல இருந்தது. இவ்வளவு சீக்கிரம் கிளம்பி விட்டானா? எப்படி இது சாத்தியம்? எந்த அளவிற்கு மனம் நொந்து இருந்தால் இப்படி செய்திருப்பான் என்று மனம் கணக்கத் துவங்கியது. சார் உங்ககிட்ட சொல்லலையா மேடம்? ரிசப்ஷனிஸ்ட் கேட்ட கேள்விக்கு பதிலாய் நாளைக்கு போறேன்னு சொல்லி இருந்தாரு. அதான் அதிர்ச்சியா இருந்தது. ஓ எனிஹாவ், நான் பாத்துக்கிறேன் என்றவள் ஆட்டோவை பிடித்து வீடு சென்றடைந்த போது உலகமே இருண்டு போனது போல இருந்தது. ஒருவேளை ஒரு தலை காதலாய் அந்த பெண் காதலித்திருப்பாளோ என்று கூட ஒருமுறை யோசித்து விட்டாள். அதையும் கூட தன் மனதின் எண்ணம்தான் என்றும் நினைத்தாள் மதுமிதா. அன்றிரவு உணவின் போது சந்துரு தந்தையோடு முக்கிய விஷயம் பேசினான். அப்பா, அஃபிஷியல் ஃபாரின் டூர் போகணும்னு நினைச்சோம் இல்லையா? நான் இந்த வாரத்துல போய் வரலான்னு நினைக்கிறேன். நிரஞ்சன் கூட மறுபடியும் லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிருக்கான் இல்லையா? இப்ப போனா நம்ம வேலையும் சீக்கிரம் முடியும். ஓ ஷுவர் சந்துரு, நான் ரெடி பண்றேன்ப்பா என்றவன் மதுமிதாவின் புறம் திரும்பி, நீ வீட்டில தான் நீ மது இருக்க, நீயும் வாயேன், உனக்கும் ஒரு மாறுதலா இருக்கும் என்று சொல்லவும் திக்கென்று இருந்தது மதுவிற்கு. நிரஞ்சன் இருக்கும் இடத்திற்கு மீண்டும் அழைக்கிறானே, ஏன்தான் விதி இப்படி விளையாடுகிறதோ என்று நினைத்தபடி இருக்க சேதுராமன் உந்தினார். என்னவென்று சொல்வாள்? இவர்களுக்கு எப்படி விளங்க வைப்பது? தற்போது நிலைமையை கூட நிரஞ்சன் வேறு விதமாய் சொல்லியிருந்தான். தனக்கு முக்கிய வேலை இருப்பதால் இப்போது ஊருக்கு சென்று வரப்போவதாக மற்றவர்களிடம் சொல்லியிருந்தான். ஆனால் அவளுக்கு மட்டுமல்லவா தெரியும். அதன் காரணம் அன்று வீட்டின் விருந்தின் போது ராமையாவிடம் மனது வைப்பவர்கள் வைத்தால் வெளிநாடு போவதில்லை என்றானே. இதெல்லாம் இவர்களுக்கு தெரியுமா என்று யோசித்துக் கொண்டிருந்தவளை இம்முறை வசுமதி தன் நிலைக்கு கொண்டு வந்தார். ஏன் மது, அப்பா சொல்றாங்க இல்லையா, எதுக்கு யோசிக்கிறடா? சும்மா ஒரு சுற்றி பார்த்தல் மாதிரி இருக்கும் இல்லையா உனக்கு என்றாள். அது அம்மா, சந்துருக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சுனா அதெல்லாம் ஆகாது என்று சந்துருவும் அவர்களோடு ஒத்து பேச அதற்கு மேல் மதுவால் மறுக்க முடியாமல் போயிற்று. தனக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டவள் என்ன செய்ய போகிறோம் என்பது பற்றி வெகுவாக யோசிக்க ஆரம்பித்து விட்டாள். ஒருவேளை நிரஞ்சன் தன்னை பார்த்து முகம் சுளித்து விட்டால் மிகவும் கடினம்தான். இருப்பினும் விதி சில விஷயங்களை செய்வதை யாராலும் தவிர்க்க முடியாதே, சாதனா சொல்வது போல். இம்முறையாவது சரியாக பேசு என்று சாதனாவின் வார்த்தைகள் மதுவின் மூளைக்குள் செல்வதாக தெரியவில்லை. அவன் முகம் சுளிப்பதையே இவளார் தாங்க முடியாது. இதை பேசப்போய் ஏதேனும் சொல்லிவிட்டால் முடிந்தது கதை என்று எண்ணியவள் அத்தோடு நினைவுகளை நிறுத்தி கொண்டாள். ஒருவாறு அவர்கள் கிளம்பி லாஸ் ஏஞ்சல்ஸ் விமான நிலையத்தை அடைந்தபோது அவர்களுக்காக நிரஞ்சன் காத்திருந்தான். கருங்கல்லை ஒத்திருந்த அவனுடைய முகத்திலிருந்து அவளால் எதுவும் புரிந்து கொள்ள முடியவில்லை. சாதாரணமாக தெரிந்தவர்களை பார்த்தபோது ஏற்படும் உணர்வு போல் அவன் முகம் இருந்ததே அவளுக்கு துணுபத்தை அளித்தது. அமைதியாக இருவரையும் என்னோடு அழைத்துச் சென்றான். இதுதான் சந்துரு, உங்களுக்காக புக் செய்திருக்கிற ஃப்ளாட்ஸ். ஏதாவது தேவைன்னா என்ன கேளுடா, நான் உங்க எதிர் ஃப்ளாட்ஸ்ல தான் இருக்கேன். ஓ ஷுவர், நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க, நாம டின்னர் போவோம். சரி நிரஞ்சன் என்று சந்துரு சொல்ல, நிரஞ்சனும் சிறிது நேரம் கழித்து வருவதாய் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான்.
மது தன்னை தயார்படுத்திக் கொண்டு ஹாலிற்கு வந்தபோது நிரஞ்சன் அமர்ந்திருந்தான் சந்துருவோடு. கம் லெட் அஸ் கோ என்று அவன் எழ மூவருமாக ஒரு உணவு விடுதியினுள் நுழைந்தனர். மதுவிற்கு சாப்பாடு சரியாக இறங்கவில்லை. ஏனோ தானாவென்று கொறித்துவிட்டு கிளம்பினாள். அவள் சரியாக சாப்பிடவில்லை என்று தெரிந்து போதும் இருவருமே கேட்டுக்கொள்ளவில்லை. தன் காரிலேயே அவர்களை வீட்டில் இறக்கிவிட்டவன், நாளைக்கு ஆபீஸ் விஷயம் பத்தி பேசிக்கலாம், ரொம்ப சோர்வா இருக்கீங்க, ஓய்வு எடுத்துக்கோங்க என்றான். இந்த சோர்வு அவள் முகவாட்டத்தை கண்டு சொல்லப்பட்டதா என்ற சந்தேகம் அவளுக்குள். ஏனெனில் சந்துரு நன்றாகத்தான் இருந்தான். இருப்பினும் ஓகே என்றபடி அவனை அனுப்பி வைத்தனர். சில மணி நேரம் யோசித்துக் கொண்டிருந்தவள் பின்னர் உறங்கிப் போனாள். காலை எழுந்து கிளம்பியவர்கள் காத்திருக்க அவனே அவர்களை தன் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றான். அவன் இருக்கும் இடம் எப்போதும் இருப்பது போல் சுத்தமாக இருந்தது. லாஸ் ஏஞ்சல்ஸ் பொதுவாக வணிக தளமாக கருதப்படுவதால் பெரும்பாலான தொழில்கள் இங்கு வளர்ச்சி அடைகின்றன என்று மது படித்துண்டு. சந்துரு, நம்ம பொருளுக்கான டீலர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. முதல்ல நாம அவர்களை பார்க்கணும். ஒவ்வொருவரோடும் பேசின பிறகுதான் நமக்கு எது கட்டுப்படியாகும்னு பார்க்க முடியும். டீட்டெயில்ஸ் எல்லாம் தயாரா வச்சிருக்கேன். ஸோ எப்போது வேணும்னாலும் பேசலாம். சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளையண்ட் பார்ப்போம். அவரும் என் கூட பிஸ்னஸ் பண்றவர் தான், அதனால ஈஸியா இருக்கும் என்றவன் அவர்களை அழைத்து கொண்டு அந்த மனிதரை பார்க்கச் சொன்னான். போகும் இடமெல்லாம் நிரஞ்சனுக்கு மரியாதைதான். ஒருவேளை பொதுவாக இவர்கள் இவ்வூரில் மரியாதையாக அனைவரையும் நடத்துவார்கள் போலும் என்றிருந்தது மதுவிற்கு. அந்த நபரை நேரில் கண்டு பேசியது சுலபமாகவே இருந்தது. அவரும் இவர்களுக்கான ஆர்டர்ஸ் கொடுப்பதாக சம்மதித்தார். அனைவருக்குமே மகிழ்ச்சிதான். சந்துருவும் தொழிலில் சிறந்தவன் என்பதை ஒரு நாளில் புரிந்து கொண்டாள் மது. இப்படிப்பட்டவனுக்கு தங்கையின் மனம் பற்றி ஏதாவது தெரியுமா? அப்படி தெரிந்தால் அசிங்கம்தானே. ஆனால் அவன் இதுவரை அவளிடம் எதுவுமே கேட்கவில்லையே, அதனால் தெரியாமலும் இருக்கலாமே என்ற எண்ணமும் தோன்றியலாயிற்று. சில கோப்புகளோடு மீண்டும் அலுவலகத்துக்கு வந்தபோது மதிய நேரமாகியிருந்தது. நிரஞ்சன் பேசிக் கொண்டிருந்த போதே அறையின் கதவை தட்டி கொண்டு இயல்பாய் நுழைந்தாள் ஒரு பெண். மிகவும் பழகியவர்களை பார்த்து சிரிப்பவள் போல நுழைந்தவள், சாரி நிரஞ்சன், வாஸ் லிட்டில் லேட் என்றால் கைக்கடிகாரத்தை திருப்பி பார்த்தபடி. தன் தாமதத்துக்கான மன்னிப்போ என்று மது நினைத்து கொண்டிருந்த போதே, வெரி லேட் நிஷா, பாதி நாள் போயிடுச்சு. எனிவே மீட் மிஸ் மதுமிதா, மிஸ்டர் சந்துரு என்றான் இயல்பாக. இருவருக்கும் கைகூப்பி அவள் வணக்கம் சொன்னபோது ஆச்சரியமாய் போனது மதுவிற்கு. தமிழ் பெண்ணா? அத்தோடு வணக்கம் வேறா? ஆக தமிழ் பற்றுள்ளவர்கள் இன்னமும் வெளிநாடுகளில் இருக்கிறார்களா என்று வியக்க தோன்றியது. இருப்பினும் வெகு இயல்பாக அவள் நிரஞ்சனிடம் பேசியது மதுமிதாவை உறுத்தியது. அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மதிய உணவை உண்டனர் அனைவரும். நிஷா பேசிய விதத்திலேயே அவளுக்கும் இந்த தொழிலுக்கும் சம்பந்தம் உண்டு என்று விளங்கிற்று மதுவிற்கு. நிஷா இயல்பாக பேசிய போது மதுவால் அவளை ஒதுக்க முடியவில்லை. வீட்டிற்கு வந்தபோது மதுவின் மனம் வெகுவாக கனத்திருந்தது. நிஷா நிரஞ்சனுக்கு ஏற்ற ஜோடிதான். அழகிலும் சரி, படிப்பிலும் சரி, அந்தஸ்திலும் சரி, திறமையிலும் சரி. ஆனால் தான் எந்த விதத்தில் அவனுக்கு குறைந்தவள் என்று எண்ண தோன்றவில்லை. இருப்பினும் தான் அவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்பதை மட்டும் மனதில் எண்ணிக்கொண்டார். ஆனால் அவர்கள் இருவர் நடுவிலும் இருப்பது காதலா அல்லது வெறும் நட்பா, இதை பற்றி யோசிக்க மனமில்லை. ஒதுங்குதல் சரியான முடிவு என்று எண்ணியபடி தவறான முடிவை எடுத்திருந்தாள் மதுமிதா. தூக்கமில்லாமல் இருப்பது இப்போதெல்லாம் பழகிவிட்டது மதுவிற்கு. அடுத்த 2 நாட்கள் தொழில் சம்பந்தமான பேச்சுக்களில் வெகு வேகமாக கழிந்துவிட்டன. பல முக்கிய டீலர்ஸ் இவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தனர். இனி தொழிலில் அதிக வெற்றிதான் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்தது மகிழ்ச்சியாயிருந்தது. வீட்டிற்கு போன் செய்து தந்தையிடம் சந்துரு சொன்னபோது அவருக்கும் பெரும் மகிழ்ச்சியே. வந்ததன் நோக்கம் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தது. இடையில் நிஷாதான் 2 ஆண்களையும் நிறுத்தினாள். நீங்க இப்படியே பிசினஸ் விஷயமா அலைஞ்சிட்டு இருந்தா மதுமிதா பாவம் இல்லையா? வந்ததுக்கு கொஞ்சமேனும் சுற்றி காண்பிக்க வேண்டாமா? ஆனா இன்னமும் 2 நாள் வேலை இருக்கே என்றான் நிரஞ்சன் கவலையாய். அந்த 2 நாளும் நான் பார்த்துக்கிறேன் நிரஞ்சன். சந்துருவை நான் அழைத்துட்டு போகிறேன். நீ மதுமிதாவிற்கு கொஞ்சம் ஊரை சுற்றி காண்பி என்றான் நிரஞ்சன். ஆனா என்று அவன் தொடங்கும் முன்பே, என் மேல நம்பிக்கை இல்லையா நிரஞ்சன் என்று நிஷா முறைக்க, அம்மா தாயே, அவனோடு போய் வேலையை பார்த்துக்கோ. உனக்கு ஆட்சேபனை இல்லைன்றப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றான் இலகுவாக. இருவரும் சிரித்தபோதும் மதுவுக்குள் ஏதோ ஒன்று நெருடியது. ஆட்சேபனை இல்லை என்றால் என்னென்று பொருள்? அவள் சந்துருவோடு செல்வதா அல்லது நிரஞ்சன் மதுமிதாவோடு செல்வதா விளங்கவில்லை மதுவிற்கு.
இருப்பினும் அவர்கள் இருவருமாக முடிவு செய்த பிறகு அங்கு பேச அவளுக்கு எதுவும் இல்லாமல் போயிற்று. மறுநாள் மதுமிதா கிளம்பி இருந்தபோது நிரஞ்சன் அவளை அழைத்துச் செல்ல வந்தான். அவர்கள் முதலில் சென்றது ஒரு மலைப்பகுதி. கைத்தேர்ந்தவனைப் போல அவன் வண்டியை செலுத்தியது அவளுக்கு ஆச்சரியத்தையே அளித்தது. எங்கே போகிறோம்? சாண்டா மோனிகா மலைப்பகுதி மது. இங்க நிறைய மலைப்பகுதியும் சமதரையும் மாறி மாறி இருக்கும். இந்த மலைப்பகுதி ரொம்பவும் அழகு மது. நிறைய வகை செடிகளை கூட பார்க்கலாம். உனக்கு தான் அது பிடிக்குமே, இயற்கையை சொன்னேன் என்றான் நிரஞ்சன் இயல்பாக. மலைப்பகுதியில கூட வண்டி ஓட்டுறீங்களே. நம்ம ஊர்லயே ஊட்டி கொடைக்கானல்னு போன பழக்கம்தான். இங்க எல்லாமே முறைப்படி இருக்கும். ஏதாவது பிரச்சனைனாலும் உதவிக்கு ஆள் வருவாங்க. பிரச்சனையா? ஆமா, வழிப்பறி, கொள்ளை, விபத்து. போதும், ரொம்பவே பயமுறுத்தி இருக்கீங்க. பயமா? உனக்கா மது? அவன் கேட்ட விதமே அவளுள் புத்துணர்ச்சியை கொடுத்தது. இருப்பினும் அவனிடம் வாயாடாமல் இருக்க முடியவில்லை அவருக்கு. பின்ன எனக்கு பயம் இருக்காதா என்று யோசித்தவன். இப்போதெல்லாம் யாரையுமே கணக்கிட முடியல. ஒருவேளை எனக்கு புத்தி மழுங்க ஆரம்பிச்சிடுச்சா, இல்லை பொண்ணுங்க மனசு ஆழமாய்க்கிட்டே போகுதான்னு தெரியல என்றவன் அந்த பேச்சை மேலே தொடர பிடிக்காமல் வண்டியை ஒரு ஓரமாய் நிறுத்தினான். அங்கிருந்தவன் நகரத்தை காட்டிய போது வியப்பாக இருந்தது. எவ்வளவு அழகு பார்ப்பதற்கு! அழகழகான மலர்கள், அந்த இடத்திற்கே உரிய லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃப்ளவர், கலிஃபோர்னியா போப்பி, மடீலியா போப்பி, போயான், கோஸ்ட் லைவ் ஓக், ஜெயிண்ட் வைல்ட்ரை என்று பல பூக்கனை காண்பித்து அதன் பற்றி சொன்னான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் சிறந்திருந்ததை அவளால் உணர முடிந்தது. இந்த ஊர் ரொம்ப அழகா பராமரிக்கப்பட்டது. ஆமா மது, ஆனா இங்க நிலநடுக்கம் அடிக்கடி வரும். சில நேரம் சுனாமி கூட தாக்கிறதுண்டு. ஒரு நிமிடம் மதுவிற்கு இதயம் நின்று துடித்தது. ஒரு வருடம் முழுதும் இங்கு இருந்தானே, அப்போது எல்லாமும் நடந்திருக்கலாம் தான். நினைத்தாலே உள்ளுக்குள் நடுங்கியது. கடவுளே, அவனை இத்தனை நாள் காப்பாற்றியதற்கு நன்றி என்று மனதினுள் நினைத்து கொண்டான். அப்படி பாதிக்கப்படுகிற இடம் மாதிரி தெரியல என்று மது ஆச்சரியப்பட்டாள். அவனிடம் தன் பயத்தை வெளிக்காட்டாலவாறு. எவ்வளவு பிரச்சனையானாலும் மக்கள் உற்சாகமாக மேலே வருவாங்க. அது கூட அழகுதானே. உண்மைதான் என்றவள் தன் மீது ஏதோ வெள்ளை நிறத்தில் விழுவது கண்டு நிமிர்ந்து பார்க்க மெல்லிய தூய தூறல் போல பனி பொழிய துவங்கிவிட்டது. மலைப்பகுதியில பெரும்பாலான நேரம் பனிமழை பெய்யும். உள்ளே வா மது என்று அவன் சொன்னபோதும் மதுமிதாவிற்கு காரினுள் செல்ல மனமில்லை. சிறிது நேரம் கைகளை அசைத்தபடி குழந்தை என பனிமழையில் விளையாடியவளை மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தான் நிரஞ்சன். போதும், ஜலதோஷம் பிடிக்கும், வா என்று அவளை கையை பிடித்து அழைத்துச் சென்று வண்டியில் அமர்த்தினான். பின் சீட்டிலிருந்து ஜர்க்கினை எடுத்தவன், போட்டுக்கோ, இல்லைனா நீ விளையாடினதுக்கு கொஞ்ச நேரத்துல குளிரும் என்றான் மென்மையாக. வேண்டாம், எனக்கு குளிரவில்லையே என்று அவள் சொன்னபோது அவன் முகம் மீண்டும் கருங்கல்லாய் மாற வாங்கிக் கொண்டால் மறுபேச்சின்றி. கணப்பை போட்டவள் மெதுவாக வண்டியை ஓட்டிக்கொண்டு கீழே இறங்கினான். மதிய நேரம். இந்திய உணவு விடுதியில் நிறுத்தினான். நம் மக்கள் இல்லாத இடமே இல்லை. மதிய நேரம். இந்திய உணவு விடுதியில் நிறுத்தினான். நம் மக்கள் இல்லாத இடமே இல்லையே. பின் திரையரங்கிற்கு அழைத்துச் சென்றான். பெரும்பாலான படைப்புகள் இங்கு நடப்பதை கொண்டவன், அதுவும் இங்கு வளர்ச்சிக்கு மிகவும் ஒத்துழைக்கின்றது என்றான். சினிமா, கார்ட்டூன் என்று அனைத்தும் எடுக்கப்படும் இடம். வால்ட் டிஸ்னி போன்ற கார்ட்டூன்கள் உருவான இடம் என்று கூட சொல்லலாம். விதவிதமான உடைகள், இடங்கள் என்று பார்த்த மதுவிற்கும் உற்சாகமாகத்தான் இருந்தது. மறைப்பகுதியில் பனிமழையை கண்டவளுக்கு சமதரையில் பெய்யவில்லையே என்ற கேள்வி தோன்ற கேட்டுவிட்டாள். வருடத்திற்கே மொத்தம் 35 நாட்கள் தான் மழை பொழியும். அதுவும் தொடர்ந்தல்ல, 2 நாள் அல்லது 1 நாள் என்று மாதத்திற்கு. அதனாலேயே தூசி காற்றிலேயே இருக்க. காற்று மாசுபட்டு விடுகிறது. அதற்காகவே இங்கு குறைந்த புகை அனுப்பக்கூடிய வாகனங்களை தான் உபயோகிக்கிறோம். இல்லையென்றால் அபராதம் தண்டனைதான். முன்பை விட இப்பொழுது எவ்வளவோ மாசு குறைந்துள்ளது என்றும் சேர்த்து சொன்னான். நிரஞ்சன் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னானே தவிர கொஞ்சம் விலகியே இருந்தது போல் அவளுக்கு தோன்றியது. இல்லையென்றால் இந்நேரத்திற்குள் எத்தனை முறை தன்னை ஸ்வீட் ஹார்ட் என்று அழைத்திருப்பான்.